ஹலோ! இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க 3D ஒர்க் பீகாக் சென்டர் கிளிப் மேக்கிங் வீடியோ தாங்க இதில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷீட்டை யூஸ் பண்ணி தாங்க நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா OHP ஷீட்னு சொல்லுவாங்க. இது பக்கத்தில் இருக்க ஸ்டோர்லேயே கிடைக்கிது. இது வந்து 6 ருபீஸ் வரும். நமக்கு ட்ரேசிங் பேப்பரோடவே கொடுத்துருவாங்கங்க. நம்ம ட்ரேசிங் பேப்பரில் நம்மளுக்கு விருப்பமான டிசைன் வரைஞ்சிக்கலாங்க. நான் பீகாக், லோட்டஸ், ஃப்ளவர் எல்லாமே பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பண்ணது எல்லாமே ட்ரையல் தாங்க. ஒரு 4 or 5 டிசைன்ஸ் நான் பண்ணேன். எல்லாமே ட்ரையலுக்கு தான் பண்ணேன். இப்போ நான் பண்ணுறது தான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, செல்லோ டேப் வச்சு அந்த ட்ரேசிங் பேப்பரையும் OHP ஷீட் ஒன்றா ஒட்ட போகிறேங்க. இப்படி ஒன்றா ஒட்டிட்டோம்னா நமக்கு எதுவுமே மூவ் ஆகாது. ஈஸியாக நம்ம டிசைன் கொண்டு வந்துடலாம். இந்த டிசைன் ஃபுல்லாகவே ஜர்தோசி ஒர்க்குங்க. ஸோ வந்து ஜர்தோசி எடுத்திருக்கேன். இது ஃப்ரெஷ் பீஸாக பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நீட்டாக இருக்கும். இந்த பீகாக்கோட அவுட்டர் ஃபுல்லாகவே இந்த ஜர்தோசி தாங்க நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் அளந்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. நான் எடுத்துருக்கிறது வந்து B7000 க்ளூ தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீகாக்கோட பாடியில் ஒட்ட போகிறேங்க. அதனால் அங்கே மட்டும்தான் க்ளூ போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நான் எடுத்து அந்த ஜர்தோசியை கொஞ்சம் வளைச்ச மாதிரி நம்ம அதே ஷேப்புக்கு அப்படியே ஒட்டிடணுங்க. நீட்டாக ஒட்டலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஒட்டுங்க. நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஜர்தோசி பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கில் நம்ம நிறையா யூஸ் பண்ணுவோம். அதோட லுக்கே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதே மாதிரி தாங்க இப்போ நம்ம சில்க் த்ரெட்லேயும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸ்க்கு தாங்க நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி அளந்து பார்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். ஜர்தோசி ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்படி நம்ம இழுத்தாவே ஜர்தோசி வந்து ஸ்ப்ரிங் மாதிரி வந்துடும். ஸோ வந்து அதை யூஸ் பண்ண நல்லா தெரியணும் நமக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் பிச்சு பார்த்து இழுத்து பாருங்கள். நல்லா ஸ்ப்ரிங் ஆட்ட வரும். ஸோ வந்து இதை கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் பெண்ட் பண்ணி வச்சிடணும். அதோட ஃபேஸ் வந்து நம்ம இப்போ வச்சிட்ருக்கோம். இதே மாதிரி நம்ம ஃபுல் பாடிக்குமே இதை வந்து ரெடி பண்ணுங்க. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலேயே பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜஸுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பென்சில் ஏதாச்சும் ஒன்று வச்சு நம்ம இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கலாங்க. நீ சென்டர் கிளிப்போட 2வது ட்ரையலுங்க இது. ஏன்னா 2 தடவை நான் இது வந்து பண்ணிட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நான் பண்ணது கொஞ்சம் எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணுன்னு தோணுச்சு. அதனால் நான் செகண்ட் பண்ணியிருக்கேங்க. இன்னுமே வந்து அடுத்தது நம்ம பெட்டராக பண்ணணும்னு இன்னும் நிறைய ஐடியாஸ் இதில் யோசித்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம செய்ய தான் நமக்கு எல்லா ஐடியாஸும் வரும். ஃபஸ்ட் டைம் பண்ணிவிட்டு என்னால் பண்ண முடியலன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. 2-3 தடவை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக விடாமல் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கங்க. இந்த மாதிரி நம்ம பீகாக்குக்கு வந்து ஃபெதர்ஸ் எப்பயுமே வளைஞ்சு வர மாதிரி வரணுங்க. ஸோ அதெல்லாமே கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். இந்த மாதிரி அடுத்தது பீகாக்கோட கீழ் பார்ட்டு பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த வீடியோ ஒரு 9 மினிட்ஸ் வீடியோங்க. ஸோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணியிருக்கேன், எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு புரியும். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. நீங்கள் கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே பாருங்கங்க. இப்போ பாருங்கள், சைட் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டிட்டோம். இந்த டிசைனுன்ட்டு இல்லைங்க, பீகாக் வந்து வேறு மாதிரியும் நம்ம வரைஞ்சி இதே மாதிரி ஜர்தோசி பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவ்லையும் நீங்கள் நிறையா பண்ணலாம். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து பீகாக்கோட மூக்கு நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்கோங்க. மூக்கு அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதோட கால் தாங்க வச்சிட்ருக்கோம். குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதே ஷேப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 or 5 பீசஸாக கட் பண்ணி அதை வச்சிட்ருக்கேங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. நீட்டாக தான் இருக்கும் ஃபினிஷிங்கு. ஃபேன்சி சென்டர் கிளிப் உங்களுக்கும் வேணும்னா கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். கலர்ஸ் வந்து ஃபுல்லி நம்மளோட கஸ்டமைஸ் தாங்க. என்ன கலர்ஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாக்கோட ஃபேஸுக்கும் பாடியை செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கேன் இல்லைங்க, அது மேலே 2 ஜர்தோசி எடுத்து வைக்க போகிறோம். இதோட அவுட்டர் பார்ட் முடிச்சிட்டேங்க. அடுத்தது வந்து உள்ளார தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் க்ளூ பென் ஃபஸ்ட்டு எடுத்து அதில் கொஞ்சமாக கம் வச்சுருக்கேங்க. இப்போ நமக்கு ஒட்டுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ளூ பென் வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து இந்த க்ளூ பென் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளார பாட்டுக்கு ஜம்கியில் வந்து நான் வந்து பீகாக் ப்ளூ கலர் தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இதே மாதிரி தான் நம்ம பாடி ஃபுல்லாகவே ஜம்கி வைக்க போகிறோம். நல்லா நெருக்கமாக வைங்க. ஒரு கேப் கூட நமக்கு தெரியக்கூடாது. அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராப்புங்க. இது தின் ஷேப் ட்ராப்பு. தென் வந்து ஒரே ஒரு ஒயிட் நார்மல் குந்தன் தாங்க எடுத்து அதை வந்து நடுவில் வைக்க போகிறேன். நெக்ஸ்ட் இதை சுற்றி தான் நம்ம இந்த குட்டி ட்ராப்பை வைக்க போகிறோம்.
இது வந்து தின்னாக இருக்குங்க, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இந்த ட்ராப்பு. அதை வச்சா தான் நமக்கு உள்ளார ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ நான் காட்டின மாதிரியே வைங்கங்க. நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒன்று ஒன்றா வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஃபுல்லாகவே இந்த லேயர் ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். கம் வந்து ஒரு ஸ்டோன் மேலே ஒரு ஸ்டோனு கம் போட்டு வைங்கங்க. அப்போ தான் நமக்கு காஞ்சதுக்கப்புறம் ஸ்டிஃபாக நிற்கும். இது மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எந்த கலர் வேணாலும் இதில் நம்ம வைக்கலாங்க, அழகாக இருக்கும். பீகாக் டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லா கலருமே அழகாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு கீழ் பார்ட்டு தான். இதில் நான் சிம்பிளாக தாங்க இந்த கீழ் பார்ட் பண்ணேன். என்னென்னா 3 mm ரவுண்டு நார்மல் குந்தன் எடுத்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேங்க. ஏன்னா ஃபுல்லாகவே ஹெவி ஒர்க் பண்ணோம்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து மைல்டாக இருந்தால் தான் அந்த ஒர்க்கு வந்து நமக்கு கண்டிப்பாக தூக்கி கொடுக்கும். அதனால் வந்து இந்த கீழே பார்ட்டு மட்டும் நான் லைட்டாக பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடுத்ததும் ட்ராப்பு தான், பிக் சைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து அடுத்த பார்ட்டுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு வைக்க போகிறேங்க. இந்த மாதிரி ஒரு 4 பீசஸ் பிடிச்சிது. நான் அதுக்கு 4 பீசஸ்க்கு வச்சேன். மேலே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டுங்க. ட்ராப்பு தான் தின் ஷேப் எடுத்து ப்ளூ கலர் வச்சுருக்கேன். நான் இது ஃபுல்லாகவே ப்ளூ அண்ட் ரெட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேங்க. அதனால் அடுத்தது ப்ளூ கலர் எடுத்து வச்சுருக்கேன். நான் காட்டின மாதிரியே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஒர்க் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஹார்டின் எடுத்திருக்கேங்க. காசி ஃபினிஷ் வைக்க போகிறேங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே நான் வைக்க போகிறேன். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் வந்து ஜர்தோசி மேலே டச் பண்ணாமல் அதுக்குள்ளே தாங்க ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஜர்தோசி நம்ம ஒட்டியிருக்கிறது நமக்கு பளிச்சுன்னு தெரியுங்க. பீகாக் டிசைனும் அப்போ தான் தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உள்ளார ஃபுல்லாகவே ஜம்கி தான் எடுத்து அதே ப்ளூ கலர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி உள்ளார இருக்க கேப் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஜம்கியை ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான், உள்ளார பார்ட்டும் நம்ம முடிச்சிட்டோம். ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கிறதுக்காக 8K ஐ ஷேப் தாங்க எடுத்திருக்கேன். சேம் ப்ளூ கலர் எடுத்து சைட் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே வச்சுருங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவுண்டு 3 mm எடுத்திருக்கேங்க. வித் வந்து இதில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். ஏன்னா சைட் ஃபுல்லாகவே அந்த பிங்க் கலர் தாங்க வைக்க போகிறேன். இருக்க குட்டி குட்டி கேப்லேயும் நம்ம அந்த 3 mm ரவுண்டை வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான பீகாக் வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். கேப் விடாமல் ஃபுல் ஒர்க்கும் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒரு கிராண்ட் லுக்கு நமக்கு இந்த பீகாக்கில் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சைட் ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சாரிங்க, இதுக்கு முன்னாடி நான் ரெட் கலர்னு சொல்லிட்டேன், இல்லை பிங்க் கலர் தான். பீகாக் வந்து ப்ளூ அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதோட கொண்டைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா குட்டி குட்டியாக வந்து சர்தோசியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 5 தடவை நான் அந்த மாதிரி வைக்க போகிறேன். வச்சிங்கனாவே கொண்டை வந்து கொஞ்சம் பெருசாக அழகாக தெரியும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஜம்கி வைக்க போகிறோங்க. இதே வந்து பீகாக் கலரில் ஜம்கி எடுத்து 2 மட்டும் வச்சிங்கனாவே போதும். நமக்கு வந்து அது ஃபில் ஆகிடுது, நீட்டாகவும் இருக்குங்க. ஸோ 2 மட்டும் வைங்கங்க, அழகாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து காலுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா பீட்ஸ் தாங்க எடுத்திருக்கேன். கோல்டு கலர் சுகர் பீட்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இருக்க கேப்பை நம்ம அப்படியே ஃபில் பண்ண போகிறோம். இதே மாதிரி லைனாக அடுக்கி வச்ச மாதிரி வச்சிங்கன்னா அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, நான் அந்த ஷீட்டை விட்டு எடுத்து இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே காய விட்டுருங்கங்க. இது நான் வந்து செஞ்ச ஒரு 5 hours கழித்து தான் நான் இதை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா நுணுக்கமாக சைட் ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். கட்டரை வச்சுக்கோங்க. கட்டர் வச்சு சைட் ஃபுல்லாகவே நீட்டாகவே கட் பண்ணி எடுத்துருங்கங்க. எடுத்ததுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த சலங்கை வைக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சென்டர் கிளிப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த சைஸ் சென்டர் கிளிப் ஃபிக்ஸ் ஆகுதோ அதில் ப்ளேஸ் 6 cm சென்டர் கிளிப் தாங்க கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் அதில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நிறைய கம் போட்டு ஃபுல்லாகவே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சைடு வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக நம்ம வந்து கிளிப் எடுத்து 2 பக்கமும் குத்தி வச்சுருக்கோங்க. நல்லாவே ட்ரையாக விட்டுருங்க. தென் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் நைட் எடுத்தது சலங்கை நமக்கு நார்மலாக பக்கத்தில் ஃபேன்சி ஸ்டோர்லேயே விற்குதுங்க. அந்த மாதிரி வாங்கி ஜம்ப்ரிங்கோடு நான் கோத்து வச்சுட்டேங்க எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அதில் சைடு ஃபுல்லாகவே நான் பீகாக்கோட சைடு ஃபுல்லாகவே இதை வச்சுட்டேங்க. டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. தலையில் வச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கீழே காலுக்குமே வந்து 2 பக்கமுமே வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, ஹோல் நைட் ட்ரையாக விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் எடுத்ததை மறுபடியும் காமிக்கிறேங்க. வெளிச்சத்தில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. உங்களுக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய்.